வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசர அறிவிப்பு, உடனடியாக வைத்தியரை நாடுங்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வேலைத்தளத்திற்கு முன்னால் கிடந்த ஆணின் சடலம், மர்ம மரணத்தால் சந்தேகத்தில் போலீசார். தமிழர் பகுதியொன்றில் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதைப் பொருள், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் தீக்கிரையாக்கப்பட்ட 600 கிலோகிராம் ஆபத்தான பொருள், போலீசாரின் அதிரடி நடவடிக்கை. ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை நாமல் கைப்பற்றுவார், வித்தியாசமான கருத்தொன்றை வெளியிட்ட முக்கிய புள்ளி. தைட்டி திச விகாரை தொடர்பில் தமிழ் மக்களுக்கு ஆதரவளித்த தேரருக்கு எதிராக போர் தொடுக்கும் தேரர்கள், வெளியான தகவல். தரமாறு ஆங்கில பாடத்தொகுதி சர்ச்சை, அனுர அரசாங்கம் எடுக்கப் போகும் முக்கிய நடவடிக்கை. வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அதிரடி ராணுவ நடவடிக்கை, இலங்கை அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. எம்பிக்களுக்கு நடந்த பேரிடி, நாடாளுமன்ற ஓய்வூதியத்திற்கு வைக்கப்படும் ஆப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெஹிவளி பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு வேலைத்தளத்தின் முன்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட நபரொருவரின் சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மரணம் தாக்குதல் சம்பவத்தின் விளைவாக ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் ஆரம்பகட்ட சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட நபர் தெஹிவளை சஞ்சயபுர பகுதியை சேர்ந்தவர் என பின்னர் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் கல்கிசை பதில் நீதவான் கீத்ம பெர்னாண்டோ தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு பெருமளவில் போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகிக்கப்படும் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரை எதிர்வரும் ஜனவரி 8 வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை புறநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்முனை விசேட அதிரடிப்படையினரும் பெரிய நீலாவணை போலீசாரும் இணைந்து நடத்திய திடீர் தேடுதல் நடவடிக்கையின் போது சாய்ந்தமருது பகுதியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் 30 கிராம் ஹெரோயின் மற்றும் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நபர் இதற்கு முன்னரும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் சாய்ந்தமருது பொதுச்சந்தை மாடிப்பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக மருதமுனை பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் அதிகளவு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான 44 வயதுடைய சந்தேக நபர் சனிக்கிழமை கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து ஜனவரி 8 வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனுடன் குறித்த சந்தேக நபரை அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவான DCDB பொறுப்பேற்று மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் மேற்பார்வையில் சுமார் 600 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சாய் அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை மற்றும் வெல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுகளால் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற வழக்குகளின் கீழ் பாதுகாக்கப்பட்டிருந்த கஞ்சாவே இவ்வாறு அளிப்பு நடவடிக்கைக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. பருத்தித்துறை நகரசபைக்கு சொந்தமான வெளிக்கண்டி குப்பை திடலில் இந்த கஞ்சா தீயிட்டு எரிக்கப்பட்டு முற்றாக அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தைட்டி திச விகாரை விவகாரத்தில் நைனாதீவு விகாராதிபதி மற்றும் சில பௌத்த தீரர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக இனத்தையும் மதத்தையும் துரோகப்படுத்துவதாக எல்லாவள மேதானந்த தீரர் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த எல்லாவள மேதானந்த தேரர் யாழ்ப்பாணம் தொடர்பில் குறித்த தீரர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உண்மையிலேயே அவர்களது சொந்த எண்ணங்களா அல்லது பிறர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே கூறியதா என்ற சந்தேகம் எழுகின்றதாக குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் மற்றும் பௌத்த தேரர்கள் வாழ்ந்ததில்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ருகுணு பகுதியில் வாழ்ந்து அரிய கால திசை என்பவர் தான தர்மங்களை செய்ய விரும்பி இங்கு அதிக அளவில் சிங்கள பௌத்த தேரர்கள் வசிக்கின்றனர் என விசாரித்த போது அக்கால தகவல்களின் அடிப்படையில் புங்குடுதீவில் 1000க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் வாழ்ந்ததாக அறிய முடிந்ததாக கூறினார்.
அதனைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு சென்று ஹரிய காலத்திச பல தான தர்மங்களை மேற்கொண்டதுடன் படகு சேவையையும் ஆரம்பித்ததாகவும் இது தொடர்பான குறிப்புகள் பாலி நூல்களில் பதிவாகியுள்ளதாகவும் எல்லாவள வேதானந்த தேரர் விளக்கினார். புங்குடுதீவில் 1000க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் வாழ்ந்திருந்தால் அவர்களை பராமரிக்க பொதுமக்களும் அங்கு வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அதனால் யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்த மக்கள் வாழ்ந்ததற்கான பல ஆதாரங்களை முன்வைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்ததில்லை என சிலர் கூறுகின்றனர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் எல்லாவள வேதானந்த தேரர் வலியுறுத்தினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த காரணத்தினாலும் திடீரென பதவி விலகும் சூழ்நிலை ஏற்பட்டால் நாட்டின் பொறுப்பை ஏற்க நாமல் ராஜபக்ச தயாராக இருப்பதாக முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக வக்கும்புர தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் நடப்பு ஆண்டின் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற தனது கட்சி முழு பலத்துடன் செயல்படும் என்றும் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகிய நிலையைப் போலவே தற்போதைய ஜனாதிபதிக்கும் பதவி விலக வேண்டிய சூழல் உருவானால் எந்த தயக்கமுமின்றி நாட்டை பொறுப்பேற்க நாமல் ராஜபக்ச தயாராக உள்ளார் என அவர் வலியுறுத்தினார். நாமல் ராஜபக்ச ஓடி ஒளிந்து அரசியல் செய்ய வேண்டிய நிலை எதுவும் இல்லை என்றும் அவரது தலைமையில் அரசை வீட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கைகள் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனக வக்கும்புர தெரிவித்தார். இந்த ஆண்டின் ஆரம்பமான முதல் 2 நாட்களிலேயே பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 581 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவித்தார். அண்மை காலமாக நிலவி வரும் தொடர்ச்சியான மழையுடனான வானிலை காரணமாக டெங்கு கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளதாகவும் இதன் விளைவாக நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமைகளுக்கிடையில் இருமல், சளி, உடல்வலி, வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் 3 நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் தொடரும் பட்சத்தில் தாமதமின்றி இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் காய்ச்சல் 2 நாட்களை கடந்தும் குறையாமல் தொடர்ந்தால் உடனடியாக வைத்தியரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதிதாக வெளியிடப்பட்ட தரம் 6 ஆங்கில மொழி பாடத்தொகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றை சுட்டிக்காட்டும் தகவல் இடம்பெற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹீர தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட உள்நாட்டு விசாரணை குழு தனது அறிக்கையை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் அறிக்கையில் உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு இந்த விவகாரம் தொடர்பில் தேவையான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது தனிநபர் ஒருவரின் தவறாக அல்லாமல் அரசாங்கத்தின் கூட்டு பொறுப்பாகவே கருதப்பட வேண்டும் என்றும் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் உறுதியான கொள்கை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தை பயன்படுத்தி பிரதமரை குறிவைத்து முன்வைக்கப்படும் அரசியல் நோக்கமுள்ள விமர்சனங்களை அரசாங்கம் முழுமையாக நிராகரிப்பதாகவும் இங்கு அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த கொள்கையின் அடிப்படையிலான நடவடிக்கைகளே மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். தேசிய கல்வி ஆணைக்குழுவின் கொள்கை வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலேயே தேசிய கல்வி நிறுவனம் இந்த பாடத்திட்ட சீர்திருத்தங்களை தயாரித்ததாகவும் அவை கல்வி அமைச்சரூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். எனினும் இந்த செயல்முறையின் ஒரு கட்டத்தில் பாரதூரமான தவறு ஒன்று இடம்பெற்றுள்ளமை தற்போது தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தரம் 6 பாடத்திட்டத்துடன் தொடர்புடைய குறித்த பாடத்தொகுதியில் இடம்பெற்றுள்ள அந்த பிழை மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமற்றதாகும் என்பதால் அதனை உடனடியாக நீக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். பிரதமரின் வழிகாட்டுதல்களின் கீழ் கல்வி அமைச்சின் செயலாளரூடாக உள்ளக தகவல்களை சேகரிக்க குழு ஒன்று உடனடியாக நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கை தற்போது பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த பிழைக்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் அமைச்சர் விஜித ஹீர தெரிவித்தார். மேலும் கல்வி சீர்திருத்தங்களை எதிர்காலத்தில் மேலும் பொறுப்புடனும் நேர்மறையான அணுகுமுறையுடனும் முன்னெடுத்து செல்ல கல்வி அமைச்சு துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை வழங்கும் வகையில் அமுலில் இருந்து 1977 ஆண்டின் 1ஆம் இலக்கு நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதற்கான சட்டமூலம் அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவிப்பு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சரின் பணிப்புரையின் அடிப்படையில் வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய சட்டமூலத்தின்படி இதன் பெயர் நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் என அழைக்கப்படுவதுடன் இதன் மூலம் 1977 ஆண்டின் இயற்றப்பட்ட நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகங்களுக்கு இடமில்லாத வகையில் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வரும் முன்னர் 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டம் 1982 ஆண்டின் 1ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 அல்லது 1990 ஆண்டின் 47ஆம் இலக்க சட்டத்தின் பிரிவு 9 ஆகியவற்றின் கீழ் ஓய்வூதியம் பெற உரிமை பெற்றிருந்த எந்த நபரும் இந்த சட்டம் அமுலுக்கு வரும் திகதியிலிருந்து அதன் பிறகும் அத்தகைய ஓய்வூதியத்தை பெற முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சபையின் அடிப்படை கொள்கைகளை மீறி மேற்கொள்ளப்படும் எந்த செயற்பாடுகளுக்கும் எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அவர் அமெரிக்கா வெனிசுலா மீது முன்னெடுத்து ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். ஒரு நாட்டின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாப்பது சர்வதேச சமூகத்தின் பொறுப்பாகும் என்றும் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மதித்து நாடுகள் செயற்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் தொடர்பாக வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல் மற்றும் அந்த நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் காப்பாற்றிய சம்பவம் குறித்து மக்கள் விடுதலை முன்னணி தனியான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் வெனிசுலாவின் சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட அரசியல் தலையிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கைது செய்த செயலை தாம் கடுமையாக கண்டிப்பதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.